அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக மெய்ஞான அறிவியல் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாமுள்ள குருநாதருடைய பொற்பாதத்தை வணங்கி, உலகை ஆளும் அன்னை மயனகாளி தாயுடைய பொற்பாதத்தை வணங்கி இந்த காணொளியை சமர்ப்பணம் செய்கிறேன். இப்போ பார்த்துட்ருக்கிறது முதல் சுத்தியாக மஞ்சள் தூள் மற்றும் கல்லுப்பு அதில் சுத்தம் பண்ணது. மூன்றாவது சுத்தியாக வள்ளல் பெருமான் அருளிய கரிசலாங்கண்ணி என்னும் கரிசலம் உள்ள கன்னி அந்த சாரில் சுத்தம் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது ஜெயரசம் தான், அக்னிக்கு நிற்கக்கூடிய ரசம் தான். இது மேற்படி சுத்தி ஆகிறது என்னன்றதை பார்க்கலாம். அது லிங்கத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட ரசனால் இவ்வளோ தூய்மையாக நமக்கு கிடைக்கிது. மேற்கொண்டு நம்ம இதை எப்படி சுத்தி பண்ணி அடுத்தடுத்த முறைகளை சுத்தி பண்ணி இதை எப்படி ரசமேற்றலா ரச உலோகங்களாக எப்படி மாற்றுறோம் அப்படின்ற பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ கரிசலம்ன்ற கனின்ற கரிசலாங்கண்ணியில் அரைச்சிட்டு அதுக்கடுத்து சோற்றுக்கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடிய குமரி என்னும் சோற்றுக்கற்றாழை சாரில் அரைச்சிட்டு அடுத்த செயல்பாடை என்னன்றதை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.